ஒரு கரங்கூப்பி இறையுனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. இரு கரம் கூப்பி இறையுனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. உறைபனிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னாள் கரையாதோ. உறைபனிக்குள்ளே உறைந்த என் உள்ளம் இறைவனே உன்னாள் கரையாதோ. கரைப்படும் வாழ்வு மறைந்திட நாளும் நிறைவுறும் அன்பே வாராயோ. இருகரம் கூப்பி இறையுனை தொழுதால் வரும் துயர் எல்லாம் மறைந்திடுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற புனித தோமையாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி தன்னையே ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடைந்த புனித தோமையாரை பின்பற்றி நம்முடைய நாட்டு மக்கள் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அந்த அறிதலில் நாமும் ஆண்டவரை பின்பற்றி பயணிக்கிறோம். இந்த நாளில் புனித தோமையாருக்கு இருந்த அதே ஆர்வமும் ஈடுபாடும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானமும் நமக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக அந்தோணி லீமா ஒப்புக்கூடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் வரும் காலங்களில் தொடர்ந்து வழிநடத்தவும் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் தனது இரு மகன்கள் மருமகள்கள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுவோம். சபரிமுத்து மார்கரெட் ஒப்புக்கூடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் தனக்கும் தன் மனைவிக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்ததற்கு நன்றியாகவும் மகள் மருமகன் பார்க்கின்ற வேலையை ஆஸ்வதிக்கும்படியாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாக நல்ல மழை பெய்யும்படியாகவும் பங்கு தந்தை நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாக புனித தோமையார் வழியாக இப்பலியிலே வேண்டுவோம். அந்தோணி சுகீர்த மேரி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா ஒவ்வொரு அந்தோணி அம்மாள் அவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணி, அக்கா அமலபுஷ்பம், அலெக்ஸ் ராஜா, சபரிமுத்து, மிக்கேலம்மாள், சபரியம்மாள், அந்தோணியம்மாள், ஆரோக்கியம், அருட்தந்தை ஜோசப் அன்னூர் அடிகளார் மற்றும் யாரும் நியாதான் மக்கள் நித்திய இடைப்பாற்றியடைய நாம் வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுளெனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடையச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 19 முதல் 22 முடிய.
சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. 12 ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அந்த தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித தோமையாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. புனித தோமையாரை இந்தியாவின் திருத்தூதர் என்று நாம் கொண்டாடுகிறோம். நமது நாட்டுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்து வந்தவர். முதன்முறையாக நாம் அவர் வழியாகத்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். வந்தவர் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து தன்னுடைய வாழ்வையே ஆண்டவருக்காக இங்கே நமது மண்ணிலே, தமிழ் மண்ணிலே அவர் தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம்.
அவருடைய நற்செய்தியை, அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களால் அவர் கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்டார் என்றும் அவருடைய வாழ்வை பார்க்கிறோம். நமக்காக காயப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த காயத்தை சுமந்து வந்து அந்த காயத்திற்காக தன்னையும் காயப்படுத்தி கொண்டார் என்று புனித தோமையாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி அறிவிக்க எங்கேயோ இருந்து புறப்பட்டு வந்த புனித தோமையாரை குறித்தும் அவரை போல நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய பாதங்கள் எப்படிப்பட்டவை என்பதையும் எசாயா இறைவாக்கினர் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு முதல் வாசகமாக ஒருவேளை இதை வாசித்திருந்தோம் என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். எசாயா புத்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போம். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலந்தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும். அடுத்த வசனம் இந்த வாசிங்க. அப்படி வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அறிவிக்க வருவோரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அழகுனா என்ன? அழகு என்று சொன்ன உடனே நம்முடைய கண்களுக்கு எதிலெல்லாம் வருகிறது? இயற்கையை பார்க்கிற போது அது ஒரு வகையான அழகு, படைப்புகளை பார்க்கிற போது ஒரு வகையான அழகு, கடவுளுடைய படைப்பில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள், மற்ற உயிரினங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அவை பிறக்கிற போது, குழந்தையாக இருக்கிற போது அதனுடைய அழகே தனித்தன்மை வாய்ந்தது. கழுதை குட்டி போட்டிருந்தா கூட அழகா அழகு இல்லையா? காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்று சொல்லுவார்கள். அது மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பல நிலைகளில் இதை குறித்து ஆய்வு செய்து பார்க்கிற போது அழகு என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது. ஒரு மனுஷனை பார்த்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்னால் எப்போ சொல்லுவோம்? எதை பார்த்து சொல்லுவோம்? உன் முகத்தை பார்த்து தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தருடைய முகத்தை பார்த்து தான் நீ அழகா இருக்கியா இல்லையா அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்கிறது உண்டு. ஆனால் பின்னாடி கவிதையாக, கட்டுரையாக, வரலாறாக நான் வாசிக்கிற போது அழகுன்னு சொன்னால் முகம் மட்டும் அழகு அல்ல, முகத்தில் இருக்கக்கூடிய கண் அழகு, மூக்கழகு, உடல் அழகு, உடல் தேகம் அழகு, கட்டுடல் அழகு, இப்படி நிறைய அழகு அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது உன் கால் அழகுன்னு சொன்னாங்களா? மானினுடைய காலும் கொம்பும் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய காலை பார்த்து யாராவது அழகுன்னு சொல்லுவாங்களா? இறைவாக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க வருவோனின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அன்பார்ந்தவர்களே, இந்த அழகை பாருங்கள். சும்மா அப்படியே வீட்டில் சுகமாக ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்தா கூட காலில் வெடிப்பு வராமல் இருந்து பார்த்த உடனே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மலையிலிருந்து வருகிறார், அப்போ செருப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏறி இறங்கி ஓடி அலைஞ்சி திரிகிற அந்த பாதங்கள் அழகு என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமக்கு சிந்திக்க தருகிறார். அன்பார்ந்தவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய மறைமாவட்ட பொன்விழா மலருக்கு எழுதுவதற்காக சில புத்தகங்களை புரட்டி கொண்டிருக்கிற போது நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவின் போது ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தை ஓப்பன் பண்ண உடனே 2 கால், அந்த 2 காலும் அப்படியே ஒட்டி உடஞ்சி காய்ஞ்சி கிடக்கிற ஒரு கால்களை போட்டிருந்தார்கள். அந்த கால் யாருடைய கால்கள் என்றால் புனித சவேரியாருடைய கால்கள். அந்த பாதங்களை பார்த்தபோது நமக்கு என்ன தோன்றுகிறது? அப்படி யாராவது காலோடு நம்ம முன்னாடி வந்து நின்னா
ஐயோ அசிங்கமாக இருக்குது, அழுக்காக இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் புத்தகத்தினுடைய பக்கமே அந்த கால்கள் தான். நற்செய்தி அறிவிப்பு வருகிறவருடைய பாதங்கள் எத்துணை அழகானவை அப்படின்னு வசனமும் அது கீழே போடப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை போட்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கால்கள் எப்போது அழகாக மாறுகிறது? உங்களுடைய முகங்களை அழகாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் பல்வேறு விதமான எதை வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு பவுடரை போடலாம், ஒரு க்ரீமை வாங்கி தடவலாம், எதை வேணாலும் போடலாம். அதுவே ஒரு மனிதருக்கு அழகாக மாறிவிடுவதில்லை. உங்களுடைய உள்ளம் அழகானால்தான் முகமும் அழகாக மாற முடியும். உள்ளம் அழகாகாமல் வெளிப்புறத்தை ஒருவர் அழகாக்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுடைய பாதங்கள் எப்போது அழகாக மாறுகிறது? நற்செய்தி அறிவிக்கவர்களுடைய பாதங்கள் எப்போது அழகாக மாறுகிறது என்று சொன்னால், நீங்கள் எப்போது ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே உங்கள் கால்கள் அழகானவை. ஆண்டவரை எப்போது நீங்கள் தேடுவதற்காக ஓடுகிறீர்களோ அப்போதே அழகானவை. அன்னை மரியாள் நற்செய்தியை கேள்விப்பட்டவுடனே யூதேய மலைநாடு நோக்கி ஓடினாள். ஒரு பெண், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவருடைய நற்செய்தியை கேள்விப்பட்டவுடனே யூதேய மலைநாடு நோக்கி எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு ஓடினாள். அந்த பாதங்கள் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. மரியாளின் பாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டீரா என்று மன்றாடுகிறோமே. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக அன்றே ஓடிய கால்கள் இன்றைக்கும் எவ்வளவு அழகானவை. அன்பார்ந்தவர்களே, புனித தோமையாரும் அப்படித்தான். ஆண்டவருக்காக அவர் ஓடினார். சீடர்கள் எல்லோரும் கூட பயந்து ஒரு அறைக்குள்ளாக இருந்தார்கள். ஆனால் தோமையார் மட்டும் ஓடினார். அவருடைய கால்கள் ஓடியது, ஆண்டவருக்காய் ஓடியது. ஆகவேதான் தோமையாரின் கால்களும் அழகானவை. அன்பார்ந்தவர்களே, அவருடைய கால்கள் மட்டுமல்ல, குத்தப்பட்ட அவருடைய முதுகும், காயப்படுத்தப்பட்ட அவருடைய மனமும் எல்லாமுமே அழகானவைதான். ஆண்டவருக்காய் யாரெல்லாம் காயப்படுவார்களோ, குத்தப்படுவார்களோ, துன்புறுத்தப்படுவார்களோ, தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்களோ, எப்படியெல்லாம் பேசப்படுவார்களோ, அவர்கள் எல்லோரும் அழகானவர்கள் தான். ஆண்டவருக்காக வாழுகிற அந்த வாழ்வே அழகானது தான். ஆகவேதான் ஆண்டவருடைய காயங்களில் தன்னுடைய விரலை இட்டு, தன் கைகளை இட்டு உற்று பார்த்த புனித தோமையார், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதங்களில் விழுந்தார். நீங்கள் ஆண்டவருடைய பாதங்களில் விழுந்தாலும் உங்கள் பாதங்கள் அழகானவைதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்ப்போம். புனித தோமையாருடைய பாதங்கள் அவ்வளவு அழகானவை என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் கால்களை நடக்க விடுவீர்கள் என்று சொன்னால் அவையும் கூட அழகானவையாக மாறும். சிந்திப்போம். எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம். அன்றாட செயல்களும் உமக்கே சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கே சொந்தம். மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம், மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம். மன்னவர் நீ உமக்கெல்லாம் சொந்தம், மன்னவர் நீ உமக்கெல்லாம் சொந்தம். எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறுபெற்ற நிலையை நாங்கள் கண்டுணரச் செய்கிறேன். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு இருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறது. இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கவே பரிசுத்தமாக்கவே பரமன் இயேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடருக்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவென தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசி போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறுமையான நம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு நம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் எழுந்ததால் இன்பம் என்னில் நிறைந்ததால் துயர மேகம் கலைந்து போனதே.
பிறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி மறைந்து போனதே. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது, உணவாய் எழுந்து வரும் வேளை இது. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இந்த அருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிய வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.